செடல் சாகிறவரை கண்ணி கழியாத ராணி. இமயம் எழுதிய செடல் நாவல் பகுதி 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 10. என்னைக்கு ஆட்டம்? நாளை ராத்திரிக்கு. எந்த ஊரில்? கூத்தக்குடியில். புதிதாக நாடக செட்டு ஒன்றை உண்டாக்கலாமா என்று செடல் கணபதியிடம் கேட்டுக்கொண்டிருந்தபோது நல்ல தம்பி வந்தான். அவனை உட்கார வைத்து வந்த விஷயம் என்ன என்று கேட்டாள். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கொண்டிருந்த நல்ல தம்பி அவள் கேட்காத கேள்விகளுக்கும் தானாகவே பதில் சொல்லி கொண்டிருந்தான். காரணமின்றி அவன் அடிக்கடி சிரித்தது அவளுக்கு எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது. எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டு, பொய்தாவது எனக்கு இங்கே ஒரு சோழி இருக்கு, உனக்கு நேரமாவலையா என்று கேட்ட பிறகும் அவன் நகர்வதாக தெரியவில்லை. எத்தனை முறைதான் நேரமாவலையா என்று கேட்க முடியும்? வெட்கம் கெட்டு போய் நாக்கை தூக்கி கொண்டு உட்கார்ந்திருப்பவனை அடித்து துரத்தவா முடியும்? எதையாவது பேசி தொலைப்போம் என்ற எண்ணத்தில், பாஞ்சாலியை பார்த்தியா என்று கேட்டாள். பூட்டு நைவு போய் படுத்த படுக்கையாக கிடக்குது, உன்னை கையோட கூப்பிட்டார சொல்லிச்சு. அடி மாறியாயி, காலு சரியாயிடும்ல. என்னம்மா காலில் சலங்கை கட்டுறது சந்தேகம்தான் படுது. எனக்கு தான் போய் பார்க்க நேரம் இல்லை. நாளைக்கு கூத்தக்குடிக்கு தானே ஆட போகிற, முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம், பக்கத்து ஊர் தானே. அப்படித்தான் செய்யணும். எப்பேர் குந்த போட்டச்சி, படுத்த படுக்கை ஆகிட்டாலே. நல்ல தம்பியை நெட்டி தள்ளாத குறைதான். அவனுடைய பேச்சும் பெருந்தீனி தின்று உப்பியிருந்த அவனுடைய வயிறும் பார்க்க அருவருப்பாக இருந்தது. இதென்ன கடகட்ட பிறவி என்று சலித்து கொண்ட செடல், ஆழமாய்க்கிற சாலக்கெல்லாம் உங்கள் ஊர் கூட இருக்கட்டும் என்று முணுமுணுத்தாள். சங்கை கெட்டு போய் எதற்காக இப்படி உட்கார்ந்திருக்கிறான்? வர வர இந்த வீட்டில் நாய்வத்தோல பெருசாக போச்சு என்று சொல்லிக்கொண்டே எழுந்ததும் தான் நல்ல தம்பி எழுந்து, நாளைக்கு ராத்திரி கூத்தக்குடி ஆட்டத்தை முடிச்சுவிட்டு பாஞ்சாலி வீட்டுக்கு மறக்காமல் வந்துடு என்று சொல்லிவிட்டு போனான். அவன் போன பிறகும் 2 முறை காரி துப்பினாள். அவன் போன சிறிது நேரத்திற்கெல்லாம் வீமன் வந்தான். செடலிடம் 2 வார்த்தைகள் பேசியவன் கணபதியை அழைத்து கொண்டு வந்த வேகத்திலேயே கிளம்பி போனான். நல்ல தம்பியினுடைய செய்கையால் கணபதியின் மேலும் சந்தேகம் உண்டாயிற்று. அவனுக்கும் இந்த மாதிரியான எண்ணம் இருக்குமோ? தாய்மாமன் மகள் என்று உரிமை பாராட்டினால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே தலையை சீவி சிக்கெடுத்து முடியை சிலுப்பி முடிந்து கொண்டு வாசலுக்கு வந்து நின்று பார்த்தவள் மீண்டும் வீட்டுக்குள் போனாள். கூத்தக்குடி ஆட்டம் முடிந்ததும் நேரே சென்று பாஞ்சாலியை பார்த்து விடுவது என்று முடிவெடுத்தாள். பூட்டு எப்படி நழுவி இருக்கும்? ஆடும்போது இப்படி இல்லாமல் நடக்கும்? நாளைக்கு தனக்கும் அப்படி ஒன்று நடந்தால் யார் பார்ப்பார்கள்? வளைய விற்கிறவன் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பாட்டிங்கிற கதையாக தான் முடிய போகுதா? செத்தவன் பொண்டாட்டி இருக்கிறவனுக்கு அடையாளம்னு ஆக போகுதா என்று நினைத்த செடல் மீண்டும் தலைமுடியை அவிழ்த்துவிட்டு சீவிக்கொள்ள ஆரம்பித்தாள். கால்களை நீட்டி போட்டு உட்கார்ந்து கண்ணாடியை எடுத்து வைத்து கொண்டு வகிடெடுத்து சீவினாள். கண்மை இட்டு கொண்டாள். முகப்பவுடர் போட்டு கொண்டாள். சடையில் குஞ்சம் வைத்து கட்டிக்கொண்டாள். புது சேலையை எடுத்து கட்டிக்கொண்டாள். தன்னுடைய அலங்காரத்தை எல்லாம் பார்க்க அவளுக்கே வியப்பாக இருந்தது. பலமுறை கண்ணாடியை பார்த்து கொண்டாள். நெற்றியில் வைத்த குங்குமத்தையும் திருநீறு கீற்றையும் சரி செய்தாள். வயசுக்கு வந்த பெண் மாதிரி அலங்காரம் செய்து கொண்டு விட்டோமே என்று அவளுக்கே சங்கடமாக இருந்தது. இந்த சிங்காரமெல்லாம் எதற்காக? யாருக்காக இதெல்லாம்? எத்தனை நாடகங்களில் சுயம்பர ராணியாக சேடிப்பெண்கள் சூழ்ந்து வர பவனி வந்திருக்கிறாள். எத்தனையோ தேசத்து ராசாக்களுக்கு மாலையிட்டு இருக்கிறாள். ஆனால் சாகிற வரைக்கும் கன்னிகளியாத ராணிதான். இவ்வளவு நாட்களாக இந்த ஒரு விஷயம் எப்படி புரியாமல் போயிற்று? பொன்னனுடன் சேர்த்து முடிச்சு போட்டு எவ்வளவு கதை கட்டியிருக்கிறார்கள். ஆளனில்லா மங்கையருக்கு அழகுண்டா என்று இவளே எத்தனை முறை பாடியிருக்கிறாள். உடலை என்னவென்று தெரிந்து கொள்ளாமலேயே, அதனுடைய பயனை அறிந்து கொள்ளாமலேயே சவம் போலவா வைத்திருப்பது? செடல் என்பது தன் உடம்புதான், கர்ப்பப்பை. உடலின் தாகம் பெருந்தி என்றைக்குமே அணையாதது. தன்னுடைய உடலின் தேவையும் உலகமும் பிறர் அறிய முடியாத ஒன்று. உடம்பு நிஜம், அதன் தாகம் நிஜம். தேங்கியிருக்கும் நீர் விஷமாகிவிடும். உடம்பை பிணத்தை போல வைத்திருப்பதோ அதனுடன் மல்லு கட்டி கொண்டிருப்பதோ முடியாத காரியம். ஆனாலும் தன் உடம்பு என்றைக்குமே உயிர் பெறப் போவதில்லை.
அதைத்தான் உலகம் விரும்புகிறது. அதற்காகத்தான் சோறு போடுகிறது. மனுஷ வாயுவும் மசுறு வாயுவும் ஒன்று தான். தலையில் இருக்க மட்டும்தான் மசுருக்கு மறுவாத, காற்று இருக்கு மட்டும்தான் உடம்புக்கு மறுவாத. செடலு என்று யாரோ கூப்பிடுவது கேட்டதும் வெளியே வந்தாள். அருணாச்சலம் நின்று கொண்டிருந்தான். 2 தடவைக்கு இலை கேட்டையே, இந்தா 3 குடும்பமா? விரதம் பண்ணது வந்து சொல்கிறேன், வந்து ஒரு இலை சோத்தை தின்னுபிட்டு போ. நானும் விரதம்தான் மாமா. அருணாச்சலம் வாழை இலையை கொடுத்து விட்டு போய் வெகு நேரம் ஆகியும் செடலுக்கு அவனுடைய நினைவாகவே இருந்தது. டேப் அடித்து அவன் பாட ஆரம்பித்தால் அவனை சுற்றி எவ்வளவு கூட்டம் கூடும். அவனுடைய பாட்டை கேட்கவே சந்தைக்கு சந்தை சனங்கள் கூடுவார்கள். எங்கெல்லாம் ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை நடக்கிறதோ அங்கெல்லாம் கொலை சிந்து பாட போய்விடுவான். சந்தைக்கு வரும் ஆட்டு வியாபாரிகள் மாட்டு வியாபாரிகள் அருணாச்சலத்தை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு பாடச் சொல்லி கேட்பார்கள். எந்த சந்தைக்கு போனாலும் டேப் மாஸ்டர் வாங்க என்றுதான் சொல்வார்கள். அவன் பாடிய கொலை சிந்து பாடல்களை ஆட்டு வியாபாரிகள் சிலர் சேர்ந்து புத்தகமாக போட்டு தந்திருக்கிறார்கள். பல இடங்களில் பெயரும் புகழும் பெற்றவன்தான். ஆனால் இப்போது டேப் அடித்து பாடுவதையே விட்டுவிட்டான். வயசு என்ன கொஞ்சமாகவா இருக்கும்? நடப்பதற்கே சிரமப்படுகிறான். அவன் பாடி கேட்டு எவ்வளவு வருஷங்களாகிறது என்று எண்ணிக்கொண்டே அடுப்பில் நெருப்பை வைத்தாள். பொட்டு கட்டி விட்டதிலிருந்தே செடல் பாப்பாத்திகளை விட சுத்தக்காரியாகிவிட்டாள். அதே மாதிரி ஒரு விரதத்தையும் விடக்கூடாது என்று ஐயர் சொல்லியிருந்தார். எந்த விரதம் இருந்தாலும் முதலிலை சோற்றை காக்கைக்கு வைத்த பிறகுதான் இவள் சாப்பிட வேண்டும். கிழவியோடு இருந்தபோது விரதத்தில் மட்டும் கிழவி விட்டு கொடுக்கவே மாட்டாள். ஆடப்போகிற இடங்களிலும் கிருத்திகை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம் என்று ஒரு விரதத்தையும் விட்டவள் இல்லை. அதே மாதிரி எவ்வளவு மழையாக குளிராக இருந்தாலும் தலையில் தண்ணீர் ஊற்றிக்கொள்ளாமல் ஒரு நாளும் பல்லில் பச்சை தண்ணீர் படக்கூடாது. இன்னும் குறகாலத்துக்கு இப்படியே போயிட்டா தேவல என்று சொல்லிக்கொண்டே படையல் போட்டாள். ஊதுபத்தி கொளுத்தி தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டிவிட்டு விழுந்து கும்பிட்டாள். பிறகு திருநீற்றை எடுத்து நெற்றியில் பட்டையாக பூசிக்கொண்டு ஒரு இலைச்சோற்றை எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு பின்புறமாக வைத்தாள். சிறு தூரம் தள்ளி நின்று கொண்டு கா 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 என்று கத்தினாள். ஒரே ஒரு காக்கை மட்டும் வந்து இலையிலிருந்த சோற்றை கொத்த ஆரம்பித்தது. அவள் வீட்டுக்குள் வந்தாள். செடலுக்கு ரொம்பவும் பசி எடுத்தது. வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். 6-7 வாய் சோறு கூட சாப்பிட்டிருக்க மாட்டாள். பரஞ்சோதியின் நினைவு வந்ததும் சாப்பிடாமல் சோற்றை பார்க்காமல் வாசல் நிலையையே பார்த்தவாறு சோற்றை பிசைந்து கொண்டிருந்தாள். திடீர் திடீரென்று ஓடி வந்து எத்தனை முறை பயமுறுத்தி இருக்கிறான். இப்போது அப்படி ஓடி வருவானா? இந்த வயதிலேயே அவனுக்கு விட்டு கொடுக்காத முரட்டு குணமும் பழிபாவம் கூட பார்க்காத மனசும் எப்படித்தான் வந்ததோ. அதோடு விருத்தாம்பாளின் நினைவு வந்தது. செத்து முடிந்தாய் என்று செய்தி அறியவே நானும் சென்மம் எடுத்திருந்தேன் கண்மணியே என்று துரியோதனன் இறந்த செய்தியை கேட்டு திருதராஷ்டிரன் புலம்பியது நினைவுக்கு வந்தது. உண்மையில் அவள் செத்திருப்பாளா? விட்டம் பொய் சொல்லியிருப்பானா? செய்தி தெரிந்த மறுநாளாவது போய் தெரிந்து கொண்டு வந்திருக்கலாமே என்று தோன்றியது. வெறுத்தாம்பாள் போட்ட விடுகதைகள்தான் எவ்வளவு! வெத்திலைக்கு 5 பூ சொல்லு. எடுப்பு, துடைப்பு, கிழிப்பு, மடிப்பு, போட்டு துப்பு. இன்னொன்று சொல்லு பார்ப்போம். ஆளாகி 5 நாள், மாலையிட்டு 10 நாள், பிள்ளை பெற்று 6 நாள், பின்னும் ஒரு முறை பெரிய மனுஷியானா. அது என்ன? அத்தியாயம் 10 நிறைவுற்றது.